இன்றைக்கி வந்து பாக்யராஜருடைய பர்த்டே. ஸோ இதை வந்து அவரை வந்து சம்மதிக்க வச்சு இந்த விழா நடத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த பூர்ணிமா அவர்கள் வந்து எடுத்த முயற்சி அது கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஸோ முதல்ல என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்தால் தான் அந்த விழா அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் டெஃபினட்டாக நான் வரேன் அப்படி. அவருக்கு இல்லாத அது 50வது வருஷம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்திருக்கேன். இப்போ 70s வந்துட்டு ஒரு மூணு ராஜாக்கள், அரசர்கள் தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. ஒன்று இளையராஜா, இன்னொன்று பாரதி ராஜா, இன்னொன்று பாக்யராஜா. இந்த 3 பேரும் ஒவ்வொரு துறையில் அரசர்கள் கொடி கட்டி பறந்தாங்கல்ல, இன்னும் பறந்துகிட்ருக்காங்க. அந்த கொடி, அவங்க கொடி இன்னும் பறந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் இத்தனை பேர் வந்து இங்கே நீங்கள்லாம் வந்திருக்கீங்க. அதில் வந்து இப்போ இளையராஜா வந்து ஓன்லி இசை, பாரதி ராஜா ஓன்லி திரைக்கதை டைரக்ஷன். ஆனால் நம்ம பாக்யராஜ் கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன், ஆக்டிங், மியூசிக்கும் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தெரியும் அவர் திரைக்கதையில் வந்து எவ்வளோ வல்லவர் அப்படின்னு. ஒரு கதை வந்து நல்லா இருந்தால் கூட திரைக்கதை சரியில்லைன்னு சொன்னால் அது வந்து சரியாக எடுப்படாது. ஒரு கதை சுமாராக இருந்தால் கூட அந்த திரைக்கதை நல்லா அமைச்சுன்னா அந்த படம் ரொம்ப நல்லா போகும். அந்த திரைக்கதை தான் ஒரு கதைக்கு, ஒரு சினிமாவுக்கு வந்து முதுகெலும்பு. அந்த முதுகெலும்பு நம்ம பாக்யராஜ் சார். இந்தியாவிலே வந்து திரைக்கதையில் மன்னர்கள் அப்படின்னு சொன்னால் சலீம் ஜாவேத். அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அதுக்கு ஈக்குவலாக வந்து நான் பாக்யராஜ் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இப்போ வந்து அவர் வந்து ஆக்ஷன் ஓரியன்ட், மேல் ஓரியன்ட், அதுதான் வந்து சலீம் ஜாவேத் பண்ணாங்க. வேற நம்ம பாக்யராஜ் சார் வந்துட்டு எல்லாம் லேடி ஓரியன்ட் படத்தில் வந்து அதில் வந்து ஹீரோயிசமும் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஈவன் 70s ஸ்ரீதர் சார், பாலச்சந்தர் சார், KS கோபாலகிருஷ்ணன், அவங்களும் எல்லாமே இந்த லேடி ஓரியன்ட் படங்கள் தான் எடுத்தாங்க. அதில் ஹீரோஸ்க்கு வந்து அவ்வளோ வேலை இருக்காது. இவர் வந்து அதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து லேடிஸ் மெயினாக வந்து வச்சு பண்ணால் கூட இவருடைய அந்த கதாபாத்திரம் பார்க்குறவங்களுக்கு, ஆடியன்ஸுக்கு, அந்த ஹீரோயினுக்கே வந்து ஒரு காமெடியன் மாதிரி தெரிஞ்சால் கூட சகல நல்ல குணங்களோட அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ வந்து ஜொலிக்கும். அந்த மாதிரி பண்ணதில் வந்து யாருமே கிடையாது. ஓன்லி பாக்யராஜ் அண்ட் அப்போ பண்ண ஒரு சார்லி சாப்ளின். ஸோ பாக்யராஜ் அவளை வந்து அவரை பற்றி ஒரு படங்க வந்து நம்ம TR அவர்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு படத்தை பற்றி பேசினா கூட அது எவ்வளவோ பேசிகிட்டு இருக்கலாம். ஒவ்வொரு படமும் ஒரு புரட்சிகரமாக இருந்தது. அதாவது மெயினாக வந்துட்டு நான் வந்து அந்த முந்தானை முடித்த படம் பார்க்கும்போது அந்த இன்டர்வல் பாயிண்டில் அந்த கேரக்டர் வந்து ஊர்வசி கேரக்டர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் பாக்யராஜ் அப்படின்னு சொல்லி தப்பாக சொல்லி அது மாதிரி நம்மளுக்கு கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ட்ராமா பண்ணி எல்லையும் வந்து குழந்தைய வந்து ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சுட்டு அந்த குழந்தைய வச்சு தாண்டுன்னு சொல்லி வரும்போது ஒரு 6 மாதம் குழந்தை அதை வச்சு அவங்க தாண்டுவாங்க. அப்படியே தேட்டர் அப்படியே ஆடி போயிடும். அதுக்கப்புறம் அதுக்கு வந்து அது எப்படி கொண்டு போவாங்க, அதை அந்த குழந்தைய காப்பாற்றுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் அந்த திரைக்கதையெல்லாம் அந்த படத்தில் சாதாரண விஷயம் இல்லை. அண்ட் அது ஈவன் அந்த 7 நாட்கள் சும்மா ஒரு வீடு சென்டரில் ஒரு ஏணி, ஒரு ஹீரோ, அவருக்கு ஒரு ஹார்மனி, அதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்லாங், ஒரு மலையாளம் ஸ்லாங் கொடுத்தாங்க. ஒரு சின்ன பையனை கையில் வச்சுட்டாங்க. இதுதான் கிளைமேக்ஸில் வந்து ஒரு ரூமில் பண்ணியிருப்பாங்க. சூப்பர் டூப்பர் ஹிட். அதே மாதிரி தூரல் நின்று போச்சு. அந்த செந்தாமரை கேரக்டர் எப்பவும் திட்டி பேசிட்டு இருப்பாங்க, செத்து போனாங்க, தூரல் நின்று போச்சு. ஒன்றொன்றுலேயும் அவர் வந்து பண்ணியிருக்கிற வந்து புரட்சி இருக்குது. அது சாதாரண விஷயம் இல்லை. ஆக்சுவலாக பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து கிடைக்கிற அந்த மதிப்பு, மரியாதை, ஊதியம் எல்லாமே வந்து கொஞ்சம் கூட கிடைக்கல என்னை பொறுத்த வரைக்கும். இவரே வந்துட்டு இந்தியா வந்து ஹிந்தியில் இருந்திருந்தால் சலீம் ஜாவேத் எல்லாம் அவர் வந்து என்னுடைய நண்பர்கள் தான். டெஃபினெட்லி அவங்களே வந்து பாக்யராஜை வந்து தோளில் தூக்கி வந்து பாராட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பாக்யராஜ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, அது பாக்யராஜ் மட்டும் இல்லை, எல்லா ஒரு கிரியேட்டிவ் ப்ரொடியூசர்ஸு, கிரியேட்டிவ் ரைட்டர்ஸு, கிரியேட்டிவ் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பெரிய ஒரு வீக்னஸ் எப்படின்னா, கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லி படம் அப்படின்னு சொல்லி போயிட்டு நிஜ வாழ்க்கையை வந்து விட்டுடுவாங்க. அவங்க வந்து செஞ்சு உருவாக்கியிருக்கிற கதாபாத்திரங்களையே அவங்க ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்களே வழிய அவங்க வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் அப்படியே மறந்துடுவாங்க. அதனால்தான் பேரு புகழ் வந்தால் கூட பணம் வந்து சம்பாதிக்கிறதுல மைண்டே அவங்களுக்கு போகாது. பாக்யராஜ் வந்து அவர்களுக்கு பட வெற்றிகளுக்கு
அந்த படத்தை வந்து வேறு லாங்குவேஜில் வந்து ரைட்ஸ் வாங்கி அவங்க சம்பாதிச்ச படத்துக்கு அவங்க அந்த ரைட்ஸ் வந்து அந்த கரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தால போட் கிளப்பில் ஒரு 5 வீடு, போய்ஸ் கார்டனில் 5 வீடு வாங்கி போட்டிருக்கலாம். பட் அதெல்லாம் அவருக்கு ஒன்றும் கிடையாது. அந்த மைண்டெல்லாம் அதெல்லாம் அவருக்கு போகவே இல்லை. அவர் வந்து எப்போவுமே வந்து யாருக்கும் ஒரு காக்கா போட்டதோ ஜால்ரா போட்டதோ கிடையாது. மனசில் என்ன தோணுதோ அது டக்குன்னு சொல்லிடுவாங்க. அதில் உண்மை இருக்கும், நியாயம் இருக்கும். இது வரைக்கும் நான் ஒருத்தர்கிட்ட கூட ஒரு தப்பாக பேசியோ ஒரு கோச்சிக்கிட்டோ நான் பார்த்ததே கிடையாது. ஈஸியாக வந்து எம்ஜிஆர் சாருடைய இதயத்தில் போக முடியாது. எப்படி அண்ணாவுடைய இதயத்தில் எம்ஜிஆர் சார் போனாங்களோ அதே மாதிரி எம்ஜிஆர் சாருடைய இதயத்தில் வந்து பாக்யராஜ் போனாங்க. அந்த ஒரு இதய கனி அவருக்கு இன்னும் மிகப்பெரிய ப்ளஸ் எப்படின்னா நம்ம பூர்ணிமா பாக்யராஜ் அவர்கள். எனக்கு வந்து அவர் படத்தில் வந்து தங்கமகன் ஆக்ட் பண்ணேன். அப்போ தான் முதல்ல வந்து ஆக்ட் வந்தது. எல்லாம் ஹிந்தியில் தான் பேசுவாங்க. பாம்பேயில் அவங்க வந்து பிறந்து வளர்ந்தது. இங்கே நான் டைரக்டர்கிட்ட இதுக்கிட்ட மற்றவங்களாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. ரொம்ப டிக்னிஃபைட், ஜாஸ்தி யார்கிட்ட பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க இவங்க வந்து பாக்யராஜை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் எனக்கு அப்படியே நம்பவே முடியல. இருந்தாலும் ஏன்னா நம்ம ஆளுக்கு இங்கிலீஷ் இது இல்லை, ஹிந்தி சுத்தம். சரி எப்படி சொல்லி வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஆஸ் எ டைரக்டராக, ஆஸ் ஆக்டராக, ஆஸ் ரைட்டராக ஒரு வாட்டி அவர் பார்த்துட்டாங்க சொன்னால் ஆம்பளைங்களுக்கே அவர் மேலே காதல் வரும்.